வன்னியகுல சத்திரிய சமூக தொண்டுகள் நடத்திடும் ஒருங்கிணைந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு ஏமாற்றாதே ஆளவந்தார் அறக்கட்டளை சொத்துக்களை ஏமாற்றாதே இந்து சமய அறநிலைத்துறையே கொள்ளையடிக்காதே ஆளவந்தார் சொத்துக்களை கொள்ளையடிக்காதே ஏமாற்றாதே வன்னியரின் சொத்துக்களை ஏமாற்றாதே இது வன்னியரின் ஆர்ப்பாட்டம் இது வன்னிய மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் இது வன்னியரின் ஆர்ப்பாட்டம் இது வன்னியர் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் வன்னியர் படையின் ஆர்ப்பாட்டம் மீட்டுக் கொடு ஆளவந்தார் நிலத்தின் அபகரிப்பை மீட்டுக் கொடு ஆளவந்தார் நிலத்தின் அபகரிப்பை மீட்டுக் கொடு கொடுத்திடு ஆளவந்தார் நிலத்தை வன்னியர் வாரியத்திடம் கொடுத்திடு ஆளவந்தார் நிலத்தை வன்னியர் வாரியத்திடம் கொடுத்திடு. இன்றைக்கு 26ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த தமிழ்நாட்டில் இந்த 3 மாவட்டங்கள்ல இருக்கிற வன்னியகுல சத்திரிய சங்க தலைவர்கள் மட்டும் இன்னைக்கு கூடி வள்ளுவர் கோட்டத்தில் சென்னையில இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கின்ற 600க்கும் மேற்பட்ட வன்னியர் பொது சொத்துக்கள்ல ஆளவந்தார் அறக்கட்டளை சொத்துக்கள் மிக பெரியது, மிக முக்கியமானது. அத இந்து அறநிலையத்துறை 1946 இருந்து 78 வருஷமா சட்ட விரோதமா ஆக்கிரமித்து அது கோயிலுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சிட்டாருன்னு பொய்ய சொல்லி கோர்ட்டில் சொல்லி ஆக்கிரமித்து நிர்வகித்து வருது. அந்த உயில்படி அந்த சொத்து ஆளவந்தாருடைய சொத்து இன்றைக்கும் அந்த பட்டா ஆளவந்தார் பேர்ல தான் இருக்கு. அது ஒரு தனியார் சொத்து, இந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த தனியார் சொத்து. அந்த சொத்தை வன்னியர் பொது சொத்து வாரியம் வன்னியர் பொது சொத்தாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. 2021 பண்ணிடுச்சு. ஆனா இந்து அறநிலையத்துறை ஒரு சட்டத்தை அரசாங்கம் போட்ட பின்னாடி, வன்னியர் பொது சொத்து வாரிய சட்டத்தை போட்ட பின்னாடி, அந்த அரசாங்கத்தினுடைய இன்னொரு துறை சட்டத்தையே மதிக்காது, அது நிர்வாகம் பண்ணிட்டு வர்றது கண்டிக்கத்தக்கது. இதை வன்மையா கண்டிக்கிறோம். முதல்ல ஒரு பொய்ய சொல்லி அதை எடுத்துக்கினதே கண்டிக்கத்தக்கது. இது ஒரு தான செட்டில்மெண்ட்னு சொன்னதே தப்பு. அந்த பொய் மேல இப்ப வாரியம் போட்ட பின்னாடி அரசு துறை இந்து அறநிலையத்துறை வாரியத்துக்கிட்ட இந்த சொத்துக்களுடைய கணக்கு வழக்க கூட சொல்ல மறுக்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது. இந்த 78 வருஷத்துல வன்னிய குல சத்திரியர் ஆளவந்தாரனுடைய சொத்தை பாதி கூட காப்பாற்ற முடியல. அதனால இப்ப வெறும் 1054 ஏக்கர் தான் இருக்கு. எங்க கணக்கு பிரகாரம் இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் 2220 ஏக்கர்
திரும்பவும் எடுத்ததுல 3000 ஏக்கர் நிலங்களை நாங்க கணக்கிட்டு இருக்கோம். பழைய ரெஜிஸ்டர் ரெவென்யூ ரெஜிஸ்டர் 1910 பிரகாரம் அப்படி பார்க்கும்போது சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்து அறநிலைத்துறை தவறிவிட்டது. அந்த ட்ரஸ்டுக்கு துரோகம் செஞ்சிருக்கு. ஆளவந்தார் சொத்துல இருக்கிற 1054 ஏக்கர்லையும் கடல் நீரை குடிநீராக்கம் திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 137 ஏக்கரை எடுத்திருக்கு. ஆனா அதுக்கு முறையான குத்தகையும் கொடுக்கல, குறைஞ்ச குத்தகைக்கு அதை கொடுத்திருக்காங்க. இந்த கடல் நீரை குடிநீராக்கம் திட்டம் அதனால வர்ற அந்த கழிவு நீர் அங்க தரையில படிஞ்சு அங்க இருக்கிற மீன் வளத்தை பாய்ச்சிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் இது உலகம் முழுசும் கடல் நீரை குடிநீராக்கம் திட்டம் கைவிடப்பட்டது. இருந்தாலும் தமிழ்நாட்டுல அதை பண்ணிட்டு இருக்காங்க சிலர் உள்நோக்கத்தோட. எதிர்காலத்துல பெரிய பிரச்சனையா ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, மகாபலிபுரத்தையோ நெம்மேலியோ சுற்றி இல்ல, அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணியை கூட அங்க கொடுக்காது, முழுவதுமே இங்க கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் அங்க இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்கணும் இல்லையா, அது கூட இல்லை. அதே போல சவுக்கு பயிரிடுறாங்க. வனத்துறைக்கு 646 ஏக்கரா கொடுத்திருக்காங்க. 2014 இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதுல ஒரு வருமானமும் இல்லை, வேஸ்டா இருக்கு. குத்தகைக்கு விடாத பயனற்று இருக்கிற நிலங்களுடைய பரப்பு 68 ஏக்கரா. இப்படி பார்க்கும்போது 90% நிலங்களை அரசாங்கமே நேரடியாவோ மறைமுகமாவோ இந்த சொத்துக்களை கைப்பற்றி வச்சுன்னு கையாடல் செஞ்சுட்டு வருது. ஆளவந்தார் என்ன நோக்கத்துக்காக இந்த தர்மத்தை எழுதி வச்சாரோ அதை செய்யல. அவர் கல்வி, ஆன்மீக கல்வி கேட்கறதுக்காக எழுதி வச்சிருக்காரு. ஏழை ஜனங்களுக்கு உணவும், கோயிலுக்கு வர்றவனுக்கு உடைகளும் பாதுகாப்பும் தர எழுதியிருக்காரு. அதை செய்யாத இந்த கல்விக்கு 86% செலவு பண்ணணும் வருமானத்துலன்னு நீதிமன்றம் சொல்லி இருக்குது ஸ்கீம்ல. ஆனா இது வரைக்கும் இந்த 110 வருஷத்துல ஒரே ஒரு பைசா கூட, ஒரே ஒரு ஆளுக்கு கூட, அதுல நாங்க சொல்ல வர்றது பிராமணர் அல்லாத இந்துக்களுக்கு சமய கல்வி கட்டத்தை சொல்றாரு. அந்த பகுதியில வாழ்றவன் எல்லாம் வன்னியம் தான். 90% அவங்களுக்கு ஆன்மீக கல்வி தரக்கூடாதுன்ற திட்டத்துல இந்த அறநிலையத்துறை அங்க செஞ்சுட்டு வருது. இது மிகப்பெரிய இழப்ப. இன்னைக்கு இதை மட்டும் சரியா செஞ்சிருந்தா ஒரு மிகப்பெரிய கல்விக்கூடம், ஆன்மீக புரட்சி அங்க ஏற்பட்டிருக்கும். அதுதான் அவர் நினைச்சது. அவர் இறந்த பின்னாடி அவர் திருநட்சத்திர நாள்ல தலிகை தரணும். அந்த தலிகையை கூட முறையா செய்யறதில்ல. இது அவருடைய ஆன்மாவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். அது மட்டும் இல்ல, அறநிலையத்துறை அதிகாரிகள் ட்ரஸ்ட் போர்ட போடாத, அது இந்த HRNC-னுடைய ஸ்கீம் பிரகாரமே, இந்த ஸ்கீமே தப்பு. அந்த ஸ்கீம் பிரகாரம் கூட ட்ரஸ்ட் போர்ட போடாத அதிகாரிகளே அதை இவ்வளவு பெரிய அறக்கட்டளையா நிர்வாகம் பண்றது என்ன வார்த்தையை சொல்லலாம்னா அயோக்கியத்தனமான, திருட்டுத்தனமானது. இது ஆளவந்தாருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வன்னிய சமூகத்துக்கு செய்யற துரோகமா வன்னிய சமூக தலைவர்கள் கருதுறோம். அதனாலதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து இந்த ஆர்ப்பாட்டம் இன்றையோட முடிஞ்சிடாது. ஆளவந்தார் கிட்டத்தட்ட ECR ரோடுக்கு 112 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தூரம் அவர் இடத்துல போகுது. வேற யாருடைய பெயரையும் அந்த சாலைக்கு வைக்க கூடாது. ஆளவந்தார் நாயக்கர் நெடுஞ்சாலை என்ற பெயரை தான் வைக்கணும். அதுக்கு எல்லா உரிமையும் ஆளவந்தாருக்கு உண்டு. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலங்களை வழியா தான் அந்த ECR ரோடு போயிட்டு இருக்கு. அதனால வேற எந்த யாருடைய ஆண்டவன் பெயரே இருந்தா கூட அங்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க சொல்றோம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இந்த அடுத்த ஆர்ப்பாட்டம் மகாபலிபுரத்துல அனைத்து மக்களையும் இணைச்சு ஜூலை மாசம் கடைசி வாரத்துல நடக்கும். வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், வந்திருக்கின்ற சமூக தலைவர்கள் மட்டும் இல்ல, அனைவரையும் நாங்க சந்திக்க போறோம். எங்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் கவனிக்கணும். நாங்க அதுக்காக தான் 30 நாள் டைம் கொடுத்துருக்கோம். ஆளவந்தார் சாலைக்கு, அந்த ECR சாலைக்கு ஆளவந்தார் சாலை என்ற முதற்கட்டமா உடனே அதை
பேர் வைக்கணும், அங்க நடக்கிற ஊழல்களை விசாரிக்கணும், அங்க கொள்ளையடிச்சவன் யாரா இருந்தாலும் அவங்கள கைது செய்யணும். அது மட்டும் இல்ல, இந்த அறக்கட்டளைய வாரியத்தினுடைய நிர்வாகத்தை கண்காணிப்புங்களை உடனடியா அரசாங்கம் கொண்டு வரணும். ஒரு அரசு துறை ஒரு சட்டத்தை போட்ட பின்னாடி, வாரிய சட்டத்தை போட்ட பின்னாடி அதுக்கு எதிராக செயல்படுறதுக்கு இந்து அறநிலையத்துறை செய்வது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு நாங்க சொல்றோம். நம்பிக்கை துரோகம், இது ஒரு கிரிமினல் குற்றம்னு சொல்றோம். அதனால அறநிலையத்துறை அதிகாரிகள் எல்லாம் அந்த குற்றத்தை செஞ்சிருக்காங்க. நாங்க இதுக்காக நீதிமன்றத்துக்கும் போக போறோம். தொடர்ந்து இந்த போராட்டம் அரசியல் களத்திலையும் நடக்கும், சமூக தளத்திலையும் நடக்கும், நிர்வாக ரீதியாகவும் செயல்படும், நீதி சட்ட ரீதியாகவும் செயல்படும் என்று தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் டாக்டர் தமிழரசன் அவர்கள் இதை சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. கணக்கெடுப்பு கண்டிப்பா எடுக்கணும். அதுல மத்திய அரசு வலியுறுத்துறாங்க. அதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கண்டிக்கவே இல்லை, வலியுறுத்தவே இல்லை. தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. சரி, வரேன். இப்போ நான் டாக்டர் தமிழரசன், வன்னியகுல சத்திரிய சமூக சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் வன்னியர் பொது சொத்து பாதுகாப்பு குழு தலைவர்.